ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆவணி மாத ராசி பலன் காணலாம். ஆவணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். சூரிய பகவான் சிம்ம ராசியில் 31 நாட்களும் சஞ்சாரம் செய்வார். சூரியன் மாதம் சிம்ம மாதம். சிம்ம ராசியில் ஆவணி மாதம் 17 வரை புதன் கேது. ஆவணி மாதம் 17ஆம் தேதி கன்னிராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். ஆவணி மாதம் 15ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகிறார். கும்பம் ராசியில் ராகு, மீனம் ராசியில் சனி வக்கரம், மிதுன ராசியில் செவ்வாய், கடகம் ராசியில் குரு. சந்திர பகவான் துலாம் ராசியிலிருந்து ஆவணி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். ஆவணி மாதம் பஞ்சாங்கம் அறிவுறுத்துகிறது. சில எச்சரிக்கைகளை பஞ்சாங்கம் சொல்கிறது. என்ன என்பதை காணலாம். ஆவணி மாதம் பெரியோர்களால் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் அதிகமாக வெகு விமர்சையாக நடைபெறும். கோவில் திருவிழா, கும்பாபிஷேகம், ஆன்மீக காரியங்களில் அதிக மக்கள் வெள்ளத்தில் வெகு சிறப்பாக விமர்சையாக நடைபெறும். பருவமழை மின்னல் இடியுடன் எல்லா இடங்களிலும் கனமழை பொழியும். இந்த ஆவணி மாதம் புயல் மழையும் தமிழ்நாட்டுக்கு வரும். ஆவணி மாதம் நிறைய சுப முகூர்த்த நாட்கள். பார்த்தீங்கன்னா வீடு கிரக பிரவேசம், சுப காரியங்களுக்கு உண்டான நாட்கள், வீடு கட்டுவதற்கு வாஸ்து நாட்கள் வருகிறது. ஆவணி மாதம் பஞ்சாங்கம் எச்சரிக்கிறது. என்ன எச்சரிக்கிறது அப்படின்னா, ரயில் விமான விபத்து ஏற்படும், தேவாலயங்களில் இடி விழும். பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது இடி இடிக்கும் போது மொட்டை மாடியில் போய் நிற்பது, மரத்தடியில் போய் நிற்பது இதெல்லாம் மக்கள் தவிர்க்க வேண்டும். ஏன்னா ஆவணி மாதம் இடி மின்னல் தாக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம். புயல் சூறாவளியுடன் ஆவணி மாதம் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் இந்த ஆவணி மாதம் மழை பொழியும். கடகம் ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன் காணலாம். கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் குடும்பஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருப்பது சிறப்பு தான். அங்கே புதன் இருக்கிறார், கேதுவும் இருக்கிறார். 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருப்பது பணங்காசு எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் எவ்வழியிலாவது செலவு ஆகிட்டே இருக்கும். 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அரசு காரியங்கள் மூலமோ அப்பா வழியிலோ இந்த மாதம் 17 வரை செலவு ஆகிட்டே இருக்கும். 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கும்போது பயண போக்குவரத்து, பிரயாணம் இந்த மாதிரியும் செலவுகளை ஏற்படுத்தும். 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கும்போது அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள், வேலை பார்க்கக்கூடியவர்கள், அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த மாதம் சிறப்பு. 2ஆம் வீட்டில் உஷ்ணகிரகம் இருக்கும்போது சிலருக்கு கண் எரிச்சல், கண் வெளி, தலைவலி, கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி, கண்ணுக்கு கண்ணாடி போடுற மாதிரி இந்த ஆவணி மாதம் ஏற்படுத்தலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா சளி, இருமல், தொண்டை கட்டிக்கிறது, பல் வலிக்கிறது இந்த மாதிரி 2ஆவது வீட்டில் கேது இருக்கும்போது சிலருக்கு சளி பிடிச்சிக்கிச்சு, பேச முடியல, கிருன்னு இருக்குது. அப்படின்ற மாதிரியான ஆய்ப்பம் இந்த ஆவணி மாதம் கடகம் ராசி என்பதுக்கு ஏற்படும். ஜென்ம ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். சாமி சரியாக வரம் கொடுக்கல, ஊரை மாற்று இல்லைன்னா கோயிலை மாற்று, எதையோ ஒன்று மாற்று அப்படின்னு இந்த மாதம் மாற்றி விட்டு போயிடுவீங்க. 6ஆம் அதிபதி ஜென்ம ராசியில் இருக்கும்போது இந்த வேலை பிடிக்கல, அதிக கஷ்டமாக இருக்குது, அந்த வேலையை மாற்று. இப்படி சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆவணி மாதம் கடகம் ராசி என்பதுக்கு உண்டு. ஒன்று வேலையை மாற்றுவீங்க, இல்லைன்னா ஊரை மாற்றுவீங்க.
இருப்பிடம் சரியில்லை, வாடகை வீட்டுனாச்சும் போகலாம் அப்படின்னு ஒரு இடம் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 9ஆம் அதிபதி ஜென்ம ராசியில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலாக்கள், தெய்வீக பயணம் போய்ட்டுறதுக்கு வாய்ப்புண்டு. கடகம் ராசி என்பர்கள் இந்த ஆவணி மாதம் உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ விமானத்திலேயோ ட்ரெயின்லேயோ சென்று வருவீர்கள். 4வது வீட்டிலிருந்து சந்திர பகவான் மாதத்தை தொடங்கி வைக்கும்போது சொந்த வந்த உறவுகளிடம் பகைச்சிக்காமல், விரோதங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல், உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம் இந்த ஆவணி மாதம் கவனமாக இருக்கணும். அல்லது உங்கள் குழந்தைகளிடம் நீங்கள் கவனமாக இருக்கணும். 4வது வீட்டிலிருந்து சந்திர பகவான் மாதத்தை தொடங்கும் போது விரோதங்களையும் பகைகளையும் ஏற்படுத்தி விடுவார். இந்த ஆவணி மாதம் சந்திர கிரகணம் நிகழ்கிறது. சந்திர கிரகணத்தினால் அன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். விமான பயணம், ரயிலில் போகிறது, பஸ்ஸில் போகிறது, இந்த மாதிரி பயணங்களை அந்த நாட்களில் நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். ஆவணி மாதம் 17ஆம் தேதி 3வது வீட்டிற்கு புதன் செல்கிறார். தைரிய வீரியஸ்தானத்திற்கு தைரிய வீரியஸ்தானாதிபதி புதன் 3ஆம் வீட்டில் இருக்கும்போது எக்காரணத்தை கொண்டும் நண்பர்கள், கூட்டாளிகள், தெரிஞ்சவர்களுடைய உதவி கேட்கறது, சப்போர்ட் பண்ணுறது, பணங்காசு நீங்கள் உதவுறது, இதெல்லாம் ஆவணி மாதம் பிற்பாதி தவிர்க்கணும். ஏன்னா 3ஆம் அதிபதி தான் உங்களுக்கு 12ஆம் அதிபதி. நண்பர்களுக்கு, கூட்டாளிகளுக்கு நீங்கள் உதவினாலும் சரி, அல்லது அவங்க உங்களுக்கு ஐடியா ஆலோசனை சொல்லி உதவி செய்தாலும் சரி, நண்பர்கள் கூட்டாளிகளால் உங்களுக்கு பிரச்சனை வரும், உங்களால் அவங்களுக்கும் பிரச்சனை வரும். இளைய உடன் பிறந்தவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க நல்லா படிப்பாங்க. 3வது வீட்டிலே புதன் செல்லும்போது ஒரு சிலருக்கு இளைய உடன் பிறந்தவர்களிடம், தங்கைகளிடம் மனஸ்தாபங்கள், பேசாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட இந்த கடக ராசி என்பதற்கு இந்த ஆவணி மாதம் ஏற்படுத்தும். ஆவணி மாதம் 15 வரை 3வது வீட்டிலே சுக்கிர பகவான் இருக்கிறார். செவ்வாய் பார்வையிலும் சனி பார்வையிலும் இருக்கும்போது வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீடு கட்டலாம், புதுசாக வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்களை வாங்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி 3வது வீட்டிலே நேசமாக இருக்கும்போது அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில், அல்லது மூத்த உடன் பிறந்தவர் அக்கா இருந்தாங்கன்னா அக்காவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கடகம் ராசி என்பர்கள் ஆவணி மாதம் 15 வரை கவனமாக இருக்கணும். இந்த சளி, காய்ச்சல், இருமல், இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வரலாம். நீச்ச சுக்கிரன் 3வது வீட்டில் செல்லும்போது சிலருக்கு வேலையில் பதவி உயர்வு, ப்ரமோஷன், கூடுதல் சம்பளம் வரலாம். கோர்ட்டில் ஏதாவது கேஸ் நடந்துக்கிடுச்சுன்னா அந்த கேஸ் முழுவதுமாக தீர்ந்து உங்கள் பக்கம் தீர்ப்பு வரலாம். ஆவணி மாதம் 15ஆம் தேதி 4வது வீட்டிற்கு சுக்கிரன் செல்கிறார். சுகஸ்தானத்திற்கு சுக்கிரன் செல்லும்போது சுப காரியங்களுக்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். திருமணம், வீடு கிரக பிரவேசம், கோவிலுக்கு, கும்பாபிஷேகத்திற்கு, இந்த மாதிரி சுப காரியங்களுக்கு அடிக்கடி இந்த ஆவணி மாதம் சென்று வருவீர்கள். கடகம் ராசிக்கு 9வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் செல்கிறார். சனி 9ஆம் இடம் இருப்பது சிறப்பு தான். அவர் வக்கரமாக செல்லும்போது உங்களுக்கு சனி அஷ்டம கலத்திராதிபதி. கணவன் மனைவிக்குள், நண்பர்களுக்குள், கூட்டாளிகளுக்குள் இந்த ஆவணி மாதம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க. ஐடியா ஆலோசனை பெறாமல் இருங்க. நண்பர்கள், கூட்டாளிகளிடம் ஐடியா ஆலோசனை கேட்டிங்கன்னா இந்த மாதம் கடகம் ராசி என்பதற்கு ஒரு பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். கடகம் ராசி என்பதற்கு 12வது வீட்டிலே செவ்வாய் இருக்கிறார். ராசிக்கு 12வது வீட்டிலே செவ்வாய் இருப்பது உடன் பிறந்தவர்களிடம், அக்கா தங்கையிடம், அந்நிய பெண்களிடம் கடகம் ராசி என்பர்கள் இந்த ஆவணி மாதம் கொஞ்சம் கவனமாக தான் செல்லணும். 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது பெண்கள் தேவையில்லாமல் அசிங்கம் அவமானப்படுத்துவாங்க, சண்டைக்கு வருவாங்க. 12வது வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது சிலருக்கு காலில் அடிபடலாம், கால் சுளுக்கிக்கலாம், நரம்பு இழுத்து பிடிக்கலாம்.
முட்டி மூட்டு எலும்புலாம் வலி வேதனை கொடுக்கலாம். செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கும்போது நடந்து போகும்போது கல்லுகளில் போய் முட்டிக்கூடாது, பார்த்து தான் போகணும். கடகம் ராசி என்பர்கள் ஜென்மத்திலே 6 9ஆம் அதிபதி குருபகான் இருக்கும்போது இந்த மாதம் எல்லா விஷயங்களிலும் நீங்கள் உஷாராக இருப்பீங்க. உஷாராக இருப்பது இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நல்லது. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.